வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குறது உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக். இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் வந்து ஜேம்ஸு கிட்கேட் சாக்லேட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான ஸ்டைலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலயமா எல்லாருக்கும் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து தாய்மார்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தம்பி இப்படி பண்ணலாமே, இந்த ரெசிபி பண்ணீங்களே, அண்ணா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அம்மா பேசுகிறப்பா அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களே. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் நாளில் ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கேக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஜேம்ஸும் கிட்கேட் சாக்லேட் வச்சு அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் சின்னமீன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, எப்பவுமே நார்மலாக எசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நிறைய ப்ரிப்பரேஷனுங்க. எசன்ஸுக்கும் எக்ஸ்ட்ராக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, எசன்ஸ் ஆல்வேஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட்னா டேரெக்டாக அந்த வெனிலா பீன்ஸ்லேருந்து எடுத்து அப்படியே பண்ணுறது தான் எக்ஸ்ட்ராக்ட். ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரிஜினலான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ணி நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம் வாங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், பால் 250 ml, சர்க்கரை 250 கிராம், ஸ்பைஸ் லிக்விட் வெனிலா ட்ராப் 3 ட்ராப்ஸ், ஸ்பைஸ் லிக்விட் சின்னமன் ட்ராப் ஆப்ஷன், பேக்கிங் பவுடர் 2.5 கிராம்ஸ், பேக்கிங் சோடா 2.5 கிராம்ஸ், லெமன் ஜூஸ் 15 ml, ஆயில் 80 ml, ஜெம்ஸ் கார்னிஷுக்கு தேவையான அளவு, கிட்கேட் சாக்லேட் கார்னிஷுக்கு ஏற்ற தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலில் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும், அதனால விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் எப்போவுமே கேக் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிக்யூடில் போட்டு மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ராப்பராக கேக் வரும். இதெல்லாம் சேஃபாக சைடுக்காக பண்ணுறோம், அதனால் நீங்கள் வீட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலில் இந்த மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்பீங்களே, வினிகர் ஆட் பண்ணலாமா இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாமா கேட்பீங்களே. அதனால நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கேக் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் பட்டருக்கு பதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் எப்பவுமே வந்து கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். பாலில் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஸ்பைஸ் லிக்விட் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைஸ் லிக்விட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதே மாதிரி தான் சின்னமன் எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் சொன்ன ட்ராப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே குவான்டிட்டி வேணாம். அதே மாதிரி தான் சின்னமன் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சின்னமன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த சின்னமன் ஃப்ளேவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் வெனிலா கேக் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணலாம். நாங்கள் நார்மலாக ஹோட்டலில் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது ஸ்பைசஸ்லாம் லிக்விடில் வருதுமா. உங்களுக்கு இன்னொரு விஷயமா சொல்கிறேன், இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இந்த மாதிரிலாம் ஸ்பைஸ் லிக்விடில் வருது. உங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலம் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைஸ் லிக்விட்லாம் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேக் மோல்டு. இந்த கேக் மோல்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பரை உள்ளே வச்சுட்டு பேட்டரை ஆட் பண்ணி நம்ம டேரெக்டாக குக் பண்ண போகிறோம். இந்த பேட்டரை குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுங்கன்னா கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு நீங்கள் பேட்டர் போட்டால் போதும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கேக் ஃபுல்லாக மேலே வந்துடும். அதனால கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு நீங்கள் பேட்டர் போட்டால் போதும்.
நெக்ஸ்ட்டு குக்கிங் போயிடலாம். இந்த கடாயில் உப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன பேஸ் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டர் உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 45லேருந்து 55 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணிட்டுனா கேக் ரெடி. அதாவது அந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கேக் ரெடி பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சா, இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த விப்பிங் க்ரீம் நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண நான் டைரி க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். டைரி க்ரீம் யூஸ் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் நான் டைரி க்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. நல்லா திக்கான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா சில் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேக் வரும். சில் ஆன பிறகு கேக் கட் பண்ணால் உங்களுக்கு கேக்கோட ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு டீமோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு பின்பகுதி உள்ள அந்த பேப்பரை அப்படியே எடுத்துடலாம். எடுத்த பிறகு கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கேக்கு 3 லேயராக நம்ம கட் பண்ணுறோம். ஈவன் சைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சக்கரை தண்ணி. நார்மலாக சுகர் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் மேலே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணால் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் நம்மளுக்கு வேணும். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜெம்ஸ் அப்படி கலர்ஃபுல்லாக போடலாம். சாக்லேட் இருந்தால் சாக்லேட்டை மேலே போடலாம். போட்ட பிறகு செகண்ட் லேயர் நீங்கள் எப்படி ஃபஸ்ட் லேயர் ப்ளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் லேயர் சுகர் சிரப், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் ஜெம்ஸ், இந்த மாதிரி 3 லேயரும் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக க்ரீமை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு ஷேப் ப்ராப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் க்ரீம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வர மாட்டேது அப்படி சொல்கிறாங்களே. அதுக்கு என்ன காரணம், உங்களோட பேலட் நைஃப் வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராப்பராக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணியில் பேலட் நைஃபை டேரெக்டாக டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். அந்த கத்தி, அதாவது பேலட் நைஃப் வந்து க்ளீனாக இல்லைன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால தான் லைட்டான சுடு தண்ணியில் அதை டிப் பண்ணிவிட்டு பண்ண சொல்கிறேன். ஃபைனலாக கார்னிஷ் வந்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்க அந்த ஜெம்ஸும் கிட்கேட்டும் 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த அருமையான உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் ரெடி. இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான உமன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு வந்து ஒரு அருமையான கேக் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்குன்னு வச்சிங்கன்னா அப்படியே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வேண்டானா விட்டுட்டு வெனிலா ஃப்ளேவரில் ஜெம்ஸ்லாம் போட்டு சாக்லேட் அழகாக அரேஞ்ச் பண்ணி காம்ப்ளிகேட் இல்லாத கார்னிஷ், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.